அண்மை செய்தி. பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்காமல் திமுக அரசு துரோகம் செய்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சமூக நீதி வழங்குவதில் பட்டியலின மக்களுக்கும் திமுக அரசு துரோகம் செய்திருப்பதாக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஓராண்டாகியும் உள் இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது ஏன் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவில் பட்டியலின மக்களில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை முன்னேற்றவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டின் பயன்களை அவர்கள் வென்றெடுக்கவும் பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நீதியரசர் கவாய் கூறியிருக்கின்றார். இது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெரும்பாலான மாநிலங்கள் செயல்படுத்தியுள்ள நிலையில் அத்தீர்ப்பை திமுக அரசு சற்றும் மதிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆந்திரம் பட்டியலின மக்களுக்காக 15% இடஒதுக்கீட்டு முறையே, அதாவது 6.5%, 7.5%, 1% என 3 பிரிவுகளாக பிரித்து உள் இடஒதுக்கீடு வழங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாமக வலியுறுத்தி வரக்கூடிய காரணத்தினாலும் தொடர்ந்து இன்னும் அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அருந்ததியர்களையும் சேர்த்து பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய 76 சமூகங்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பெரும்பான்மையான சமூகங்களுக்கு இன்னும் முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வன்னியர்களாக இருந்தாலும் பட்டியலினத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான அந்த சம உரிமைகள் கிடைக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.